தேவனுடைய பெரிதான சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்று நடத்துவாராக. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் பிரியப்படுகிறார், நம்மோடு பயணிக்கிறார். நமக்கு சகல விதமான சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து நம்மை உயர்த்த விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருப்பது எப்படி என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எல்லாம் புதிதாக வேண்டும். கேரக்டர், சிந்தனைகள் எல்லாம் புதிதாக வேண்டும் என்பதை குறித்து பவுல் பேசியதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எல்லாரையும் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதான, எல்லாருக்கும் பலவீனத்தை கொடுக்கிறதான, பாரத்தை கொடுக்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். அதனால் இதை புரிந்து கொண்டு இதிலிருந்து விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இங்க ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார் பாருங்க மோசே. கடன் வாங்குவதையும் ஆளுகையும் குறித்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அதிகமாக பாரப்பட்டிருக்கிறது, கடன் பட்டிருக்கிறது, இஎம்ஐ, லோனு, இப்படிப்பட்ட காரியங்கள்ல தான். இதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜனங்களுக்கு தர வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த நிலைக்கு நாம் எப்படி வருது? இந்த ஆசீர்வாதத்தின் புத்திரர்கள் தான் நாமும். கிறிஸ்துவினால் உண்டான இரட்சிப்பு ஆவிக்குரிய ரீதியிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உரைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தின் புத்திரர்கள் தான் நாமும். அது நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ நான் வாங்குவதில்லை, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீர் தர வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக நம்புவோமே என்றால் அதை நாம் பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, நாம் ஆளுகை செய்யப்பட மாட்டோம், நாம் ஆளுவோம். We will take the charge, we will control. நாம ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற விரும்புகிறார். இந்த புரிதல் இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலங்கள் போகட்டும். இதை குறித்து பேசினால் சிலர், நீங்க வாங்கினது எங்களுக்கு தெரியாதா, அப்படி செய்தீர்கள் இப்படி செய்தீர்கள், அதெல்லாம் பழசு. இப்போ இந்த வெளிச்சத்திற்கு நாம் வந்துட்டோம்னா இது முதற்கொண்டு நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இதை நான் பேசி அநேகர் இதை புரிந்து கொண்டு இன்றைக்கு வாழ்க்கையிலே விடுதலையோடு அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கும் கர்த்தர் அந்த பலனை நிச்சயம் பாராட்டுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆளுகை செய்யப்பட அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். கடன் வாங்கி வருத்தப்பட அழைக்கப்பட்டவர்களை, கடன் கொடுத்து மற்றவர்களை வாழ வைக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் மாற வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? உபாகமம் 28 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ சொன்னபடி செய்தால், நீ நடந்தால், உன் சந்ததியும் அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருந்தா. இப்ப நான் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதங்கள், இந்த மேன்மை கிறிஸ்து சொன்னதான அந்த வழியிலே, அவர் காட்டின அந்த பாதையிலே நீங்கள் நடக்கலன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஆனா நீங்க நடந்து இந்த வார்த்தைகள்லாம் புரிந்து கொண்டு விசுவாசத்திலே பலனடைந்தவர்களா இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரியும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக திறக்கப்படும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை நிறைப்பார் என்று விசுவாசியுங்கள். கடன் வாங்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் மற்றவர்களை தாங்கணும். அந்த நிலைக்கு நாம வரணும், அந்த சிந்தனைக்கு நாம வரணும், அந்த மேன்மைக்கு நாம் வரணும், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏதோ கிரேஸ் பிரீச்சிங், ஹைப்பர் கிரேஸ் பிரீச்சிங், இது வெல்த் பிரீச்சிங் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படி அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தான் உங்களிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு தேவை, தேவ பிள்ளைகளுக்கு தேவை. இது அவசியம். இந்த உயர்வு அவசியம், இந்த மேன்மை அவசியம். இதை பிசாசு ஒரு தடையாக கொடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் தடுமாறும்படியாக, பலவீனப்படும்படியாக, உங்களுக்கு தேவைகளை சந்திக்க முடியாதபடிக்கு அவன் செயல்படுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு வருகிறது, சம்பாதிப்பது வருகிறது ஆசீர்வாதம் என்று நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இங்க பாருங்க, கொடுப்பவர்கள் யார் கொடுப்பாங்க? அதிகமாக சம்பாதிக்கிறவர்கள் அல்ல, இருப்பு இருக்கிறவர்கள் தான் கொடுப்பாங்க. அப்போ எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவன் ஒரு
ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல நிலையில இருக்கிறான்னா அவனுக்கு இருப்பு இருக்கணும், அவனுக்கு ஸ்டோர் வேல்யூ இருக்கணும், அவன் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கணும். எனக்கு வருது எனக்கு வருது எனக்கு வருதுன்னு எடுத்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கிறவன் இன்னும் ஏழையா தான் இருப்பான். எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு தடை வரும் பொழுது அதை விட மோசமான நிலைக்கு அவன் சென்று விடுவான். அதுதான் சாலமோன் சொல்லுகிறார், எறும்பின் இடத்தில் போய் நீ புத்தியை கத்துக்கோ. அப்ப எறும்பு என்ன செய்யுது? எறும்பினோட கேரக்டரிஸ்டிக் என்ன? அது என்ன செய்யுது அப்படின்னா, அது மழை காலங்கள் வரும் என்று தெரிந்து மற்ற நேரத்திலே சேர்க்குது, சேமிக்குது. அப்போ காலங்கள் நன்றாக இருக்கும்போது, நாட்கள் நன்றாக இருக்கும் பொழுது நாம் சேமிக்கிறவர்களாக, இருப்பு வைத்துக் கொள்ளுகிறவர்களாக, கடனை கொடுத்து ஆளுகை செய்பவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தின் புத்திரர்களாக நாம் வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே வாழ்வோம். கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவார், கர்த்தர் அந்த மேன்மைகளை உங்களுக்கு தருவார். இனி நான் ஒரு மனிதனிடத்திலும், ஒரு பேங்கின் இடத்திலும், ஒரு ஆட்கள் இடத்திலும் நான் போய் லோன் நிக்க மாட்டேன் என்று ஒரு முடிவை நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆசீர்வாதத்தின் புத்திரர்கள் நாம். கர்த்தர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வாதங்களை பெறணும். என்னன்னா, அப்படி எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றால், கர்த்தர் சொன்னபடி வாழ வேண்டும். அப்படி வாழ்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார், அலங்கரிப்பார். ஸ்டோர் வேல்யூ அவர்களுக்கு இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய சிந்தனையை செயல்படுத்த வைப்பார். தேவ மனிதன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை பெற்று அவர் சொல்லுகிறார், எறும்பின் இடத்துல போய் கத்துக்கோப்பா, வேற யார்ட்டையும் போய் கத்துக்குவானா? அந்த அட்வைசர் பினான்ஸ் இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, எறும்பிட்ட போய் ஒரு சின்ன மேட்டர், சின்ன விஷயத்தை கத்துக்கோ. அப்போ அப்படி இருப்பு இருந்து மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அது ஆளுகைக்கு உரியதா இருக்கிறது. ஆளுகை செய்யணும், அடிமைப்படுத்தணும்னு நான் பேசல, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தான் நான் சொல்றேன். இப்ப நீ போய் அங்க நின்ன அப்படின்னா அவன் உன்னை ஆளுகை செய்வான்ப்பா. அப்படி நீ இருக்கக்கூடாது. உனக்கு ஸ்டோர் வேல்யூ இருந்து நீ நல்லா சேர்த்து வச்சு நீ எறும்பிட்ட போய் கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு எவ்வளவு முக்கியம் அவசியம் என்பதை நீ அறிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிதானித்து வாழ்வாய் என்றால் நீ கொடுக்கலாம், ஆளுகை செய்கிற இடத்துல நீ இருக்கலாம் என்பதை கர்த்தர் இங்கே போதிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே, அடுத்த வசனம், எந்த வாசலிலும் உன் சகோதரர் எளியவனான ஒருவன் இருந்தார், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. புரிந்து கொண்டீர்களா? அப்போ அடிமைப்படுத்த அல்ல. உங்களுக்கு ஏன் இது தேவை, ஏன் இந்த உயர்வு தேவை, ஏன் இந்த இது தேவைன்னா இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகங்களிலே வாசிப்போமே என்றால், முதல்ல போய் நன்மை செய், அதுக்கப்புறம் என்கிட்ட வா, அதுக்கப்புறம் உபவாசம் பண்ணு, அதுக்கப்புறம் ஜபம் பண்ணு, அப்பதான் உன் ஜபம் கேட்கப்படும், அப்பதான் உன் தசம பாகங்கள் அங்கீகரிக்கப்படும் என்று கர்த்தர் பேசுகிறார். நிறுத்து அப்படிங்கிறார். போய் நன்மை செய்ய துவங்கு. அந்த நிலையில நீ வரணும்னா என்ன பண்ணணும்? நாம என்ன செய்யணும் அப்படின்னா, வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, கடன் மேல கடன் பாரப்பட்டுட்டே இருக்கக்கூடாது, நிதானிக்கணும், ஸ்டோர் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல இந்த மாதிரி அழிவுகள் வருது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காலகட்டங்களிலே சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொரோனா என்றதான வைரஸ் தாக்கி எவ்வளவு எல்லாரும் சிரமப்பட்டோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த நிதானம் உடையவர்களாய் நாம் வாழுவோம். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய கரங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய சிந்தனையை கர்த்தர் இப்படி சிந்திக்க அவர் கிருபை பாராட்டுவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து உங்களை உயர்த்துவார். மற்றொரு நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம். ஆமென்.